என் தங்கமே, சில நேரங்களில் எந்த காரணமும் இல்லாமல் வீட்டில் ஒரு இனிய வாசனை பரவுவது போல தோன்றும். பூவின் மனம் போல, சந்தனத்தின் மென்மை போல, கற்பூரத்தின் புனித நறுமணம் போல, அல்லது திடீரென்று தீபத்தின் ஒளி வழக்கத்தை விட பிரகாசமாக, உயிருடன் ஆடியபடி தெரியும். இதை சாதாரண கண்கள் ஒரு சின்ன விஷயமாக பார்க்கலாம், ஆனால் ஆன்மீக இதயம் கொண்டவர்களுக்கு இது ஒரு ஆழமான அறிகுறி, ஒரு அழைப்பு, ஒரு நினைவூட்டல், ஒரு தெய்வீக தொடுதல். ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி சொல்கிறார், மர்மமான வாசனை அல்லது தீப ஒளி அதிகரிப்பு என்பது பல நேரங்களில் வெறும் சம்பவம் அல்ல. அது உன் வீட்டின் ஆற்றல் மாறுகிறது, உன் வாழ்க்கையின் அதிர்வு மாறுகிறது, உன் ஆன்மா ஏதோ ஒரு புனித அலைவுடன் இணைகிறது என்பதற்கான அமைதியான செய்தி. என் செல்லமே, முதலில் அந்த வாசனை பற்றி பேசுவோம். எங்கும் பூ இல்லை, யாரும் வாசனை திரவியம் பயன்படுத்தவில்லை, கற்பூரம் ஏற்றவில்லை. ஆனாலும் ஒரு புனித மனம் திடீரென்று வந்து உன் மனதை தொட்டால், அது பல நேரங்களில் உன் வீட்டின் உள்ளே தங்கியிருந்த கனமான அலைகள் மெதுவாக வெளியேறுகிறது என்பதற்கான அடையாளமாக கருதப்படுகிறது. ஏனென்றால் நறுமணம் என்பது ஆன்மீகத்தில் சுத்தத்தின் மொழி. வெளியில் பார்க்க முடியாத மாற்றம் மனமாக உணரப்படலாம். சில வீடுகளில் நீண்ட நாட்களாக இருந்த சோர்வு, சொல்ல முடியாத மன அழுத்தம், தேவையில்லாத சண்டைகள், அமைதி இல்லாத இரவுகள், இவை அனைத்தும் மெதுவாக விலகும் போது அந்த இடம் ஒரு இலகுவான அதிர்வை வெளிப்படுத்தும். அதுதான் சிலருக்கு மர்மமான வாசனையாக தெரியும். அது வெறும் காற்றின் மாற்றம் அல்ல, அந்த இடம் சுத்தமடைகிறது என்பதற்கான உள்சின்னம். ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி சொல்கிறார், சில நேரங்களில் அந்த வாசனை உன் அருகில் மட்டும் வரும், மற்றவர்களுக்கு தெரியாமல் உனக்கு மட்டும் தெரியும். இதன் அர்த்தம் என்ன தெரியுமா? உன் உள்ளுணர்வு திறக்கத் தொடங்குகிறது. எல்லோருக்கும் ஒரே நேரத்தில் ஒரே அறிகுறி கிடைக்காது. சிலருக்கு ஒளி, சிலருக்கு கனவு, சிலருக்கு உள்ள குரல், சிலருக்கு மனம். உன் ஆன்மா எந்த வழியில் தெய்வீகத்தை உணரத் தயாராக இருக்கிறதோ அந்த வழியில்தான் அருள் உன்னை தொடும். அதனால் இந்த அனுபவத்தை அலட்சியமாக தள்ளாதே, அதே நேரத்தில் பயமாகவும் பார்க்காதே. மர்மம் என்றால் அவசியம் ஆபத்து இல்லை. பல நேரங்களில் அது அருள் பேசும் மெல்லிய மொழி, அமைதியான அழைப்பு, நான் இருக்கிறேன் என்று தெய்வம் உன் இதயத்துக்கு கொடுக்கும் அறிகுறி. என் தங்கமே, தீப ஒளி பற்றி கேள். சில நாட்களில் நீ வழக்கம் போல் தீபம் ஏற்றுவாய். ஆனால் அந்த தீபம் இன்று வேற மாதிரி இருக்கும். ஜோதி நீளமாக இருக்கும், சுடர் அமைதியாக இருந்தும் மிக தெளிவாக இருக்கும். சில சமயம் தீபம் துழுவது போல இருக்கும், சில சமயம் இரண்டு சுடர்கள் ஒன்றாக இணைந்தது போல தோன்றும். சில நேரங்களில் தீபத்தை பார்த்தவுடன் உன் மனம் திடீரென்று அமைதியாகிவிடும். ஏன் தெரியுமா? தீபம் என்பது வெறும் தீ அல்ல, அது ஆற்றலை வெளிப்படுத்தும் உயிருள்ள சின்னம். வீட்டின் சூழல், மனநிலை, பிரார்த்தனையின் ஆழம், அந்த நாளின் அதிர்வு, எல்லாமும் அதில் பிரதிபலிக்கலாம். அதனால் தீபம் திடீரென்று பிரகாசமாக இருந்தால் அது பல நேரங்களில் உன் பிரார்த்தனை வெறும் வார்த்தை இல்லாமல் ஆழமாக பதிந்திருக்கிறது என்பதற்கான அறிகுறியாக கொள்ளப்படுகிறது. ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி சொல்கிறார், சிலருக்கு தீப ஒளி அதிகரிக்கும் நேரம் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வருவதற்கு முன் ஏற்படும். நீண்ட நாள் தடைப்பட்ட காரியம் நகரும் முன், மனதை சோர்வடைய செய்த பிரச்சனைக்கு மெதுவான தீர்வு வருவதற்கு முன், குடும்பத்தில் நல்ல செய்தி நுழைவதற்கு முன், சில சமயம் எதிர்பாராத காப்பு வருவதற்கு முன், அந்த ஒளி உனக்கு முன்கூட்டியே சொல்லும், இருள் முழுவதும் முடிவாகவில்லை, ஒளி உள்ளே நுழையத் தொடங்கிவிட்டது என்று. இதை உணரக்கூடிய இதயம் கொண்டவர்கள் அந்த நாளிலிருந்து தங்கள் சிந்தனையையும் சுத்தப்படுத்தத் தொடங்க வேண்டும். ஏனென்றால் அருள் வாசல் திறக்கும் நேரத்தில் மனம் இன்னும் பழைய பயத்தில் இருந்தால் அந்த ஒளியின் பலம் தாமதமாக தோன்றும். என் செல்லமே, சிலர் இந்த மர்மமான வாசனையை உடனே பெரிய அதிசயமாக்கிக் கொள்கிறார்கள், சிலர் அதையே பயமாக்கிக் கொள்கிறார்கள். இரண்டும் சரியான பாதை அல்ல. ஆன்மீக அனுபவம் வந்தால் முதலில் அமைதியாக இருக்க வேண்டும். அது உண்மையா? மீண்டும் வருகிறதா? அந்த நேரத்தில் உன் மனநிலை என்ன? வீட்டின் சூழல் எப்படி? நீ பிரார்த்தனை செய்த உடனேயா? ஏதாவது கனவுக்கு பிறகா? இவை எல்லாம் கவனிக்க வேண்டும். ஏனென்றால் தெய்வ அறிகுறி என்பது சத்தமாக கத்தாது,
அது மெதுவாக தொடர்ந்து தன்னை உணர்த்தும். ஒரு நாள் வந்துவிட்டு போன அனுபவம் பல அர்த்தம் தரலாம். ஆனால் மீண்டும் மீண்டும் ஒரு குறிப்பிட்ட பிரார்த்தனைக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் அந்த மனம் அல்லது ஒளி வந்தால் அது ஒரு ஆழமான தொடர்பை காட்டும். ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி சொல்கிறார், மர்மமான வாசனை வந்த இடத்தை கவனித்து பாரு. அது பூஜை அறையில்தானா, வாசற்படிதானா, படுக்கையறையில்தானா, சமையலறையில்தானா? ஏனென்றால் இடத்துக்கும் அர்த்தம் உண்டு. பூஜை அறையில் நறுமணம் வந்தால் அது அங்கு பிரார்த்தனை சக்தி அதிகரித்திருக்கிறது என்று பலர் உணர்வார்கள். வாசற்படியில் வந்தால் வீட்டுக்குள் நுழையும் ஆற்றல் மாறுகிறது, ஒரு காப்பு வளையம் வலுப்படுகிறது. படுக்கையறையில் வந்தால் நீண்ட நாட்களாக இருந்த மனச்சோர்வு அல்லது கெட்ட கனவு அலைகள் குறைகிறது என்று சிலர் கருதுவார்கள். சமையலறையில் வந்தால் அந்த வீட்டின் அன்னபூரணி சக்தி வலுப்பெறுகிறது, உணவு வழியாக அமைதி நுழைகிறது. இவை அனைத்தும் நிரூபிக்க முடியாத ஆன்மீக அனுபவங்கள், ஆனால் உணர முடியும், குறிப்பாக மனம் சுத்தமாக இருக்கும் போது. என் தங்கமே, தீப ஒளி அதிகரித்தால் அதையும் நிதானமாக கவனிக்க வேண்டும். காற்று இல்லாமல் இருந்தும் தீபம் அமைதியாக நீளமாக எரிந்தால் அது மன நிலைத்தன்மைக்கான சின்னமாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. நீ பிரார்த்தனை செய்தபோது உன் மனம் சிதறாமல் ஒன்று சேர்ந்தது, அதனால் தீபம் சாட்சியமாக ஒளிர்கிறது. சில நேரங்களில் தீபம் துள்ளுவது போல இருக்கும். இதை சிலர் வீட்டில் ஆற்றல் அலைகள் இயங்குகின்றன என்று உணர்வார்கள். குறிப்பாக நீ ஆழமான வேண்டுதல் வைத்திருந்தால் அந்த வேண்டுதல் வெறும் வாய்ச்சொல் அல்ல, உன் உயிரிலிருந்து எழுந்தது. அதற்கு பதில் அலைகள் இயக்கமடைகின்றன. அந்த அசைவு தீபத்தில் பிரதிபலிக்கலாம். ஆனால் எப்போதும் நினைவில் வை, ஆன்மீகமாக பார்க்கும் முன் நடைமுறை காரணங்களையும் கவனிக்க வேண்டும். எண்ணெய், திரி, காற்றோட்டம் இவையும் தாக்கம் தரும். உண்மையான ஆன்மீகம் நடைமுறையை மறுப்பதில்லை. ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி சொல்கிறார், சில நேரங்களில் மர்மமான வாசனை வருவது உன் முன்னோர்கள் அல்லது உன்னை காக்கும் புண்ணிய அலைகள் அருகில் இருப்பது போல பலர் உணர்வார்கள். இதை பயமாக பார்க்காதே, அன்பாக பாரு. ஏனென்றால் எல்லா மறை அசைவுகளும் தீயவை அல்ல. சில நேரங்களில் உன் குடும்பம் பல சோதனைகளில் இருந்தபோது ஒருவரின் கண்ணீர் பிரார்த்தனை, ஒருவரின் நோன்பு, ஒருவரின் பக்தி, ஒருவரின் மனசாட்சி இவை எல்லாம் சேர்ந்து வீட்டை காப்பதற்கான அருள் அலைகளை உருவாக்கும். அந்த அலைகள் நமக்கு கண்ணால் தெரியாது, ஆனால் சில சமயம் மனமாக தெரியலாம், சில சமயம் தீபமாக தெரியலாம், சில சமயம் காரணமில்லா அமைதியாக தெரியலாம். அதனால் இந்த அனுபவத்தை புனிதமாக மதித்து நன்றியுடன் ஏற்று. என் செல்லமே, மர்மமான வாசனை வந்தபின் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? உடனே அலைந்து திரியாதே. முதலில் நிம்மதியாக உட்கார், மனதில் உன் தெய்வ நாமத்தை சொல். அந்த இடத்தில் சின்ன நன்றி உணர்வை உருவாக்கு. என் வீட்டில் நல்ல ஆற்றல் நிலைக்கட்டும், என் மனம் சுத்தமாகட்டும், என் குடும்பம் காக்கப்படட்டும் என்று அமைதியாக வேண்டு. தீபம் பிரகாசமாக இருந்தால் அந்த நேரத்தில் சண்டை பேசாதே, குறை சொல்லாதே, கோபத்தில் வார்த்தை வீசாதே. ஏனென்றால் ஒளி அதிகரிக்கும் நேரத்தில் நீ பேசும் வார்த்தைகளுக்கும் எடை அதிகம். அப்போது நல்லதைச் சொன்னால் அது விதை போல் விழும், கெட்டதைச் சொன்னால் அது காயமாக பதியும். அதனால் ஒளி நேரம் என்பது கவன நேரம். ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி சொல்கிறார், சிலருக்கு இந்த அனுபவங்கள் ஒரு பெரிய மாற்றத்தின் முன்னோட்டம். நீண்ட நாள் உன் உள்ளே தங்கி இருந்த பயம் வெளியேறத் தொடங்கும், கெட்ட கனவுகள் குறையும், தேவையில்லாத சண்டைகள் மெதுவாக குறையும், குழந்தைகள் அமைதியாக தூங்கத் தொடங்குவார்கள், வீட்டில் பிரார்த்தனை செய்ய மனம் வரும், சிதறியிருந்த சிந்தனை திரண்டு வரும். முன்பு காரணமின்றி கனமாக இருந்த மனம் இப்போது கொஞ்சம் இலகுவாகும். இவை எல்லாம் அந்த வாசனையோ அந்த ஒளியோ ஒரு புனித மாற்றத்தின் முன்னோட்டம் என்பதைச் சொல்வது போல் இருக்கும். அதனால் அனுபவம் வந்த பிறகு வாழ்க்கையில் என்ன மாறுகிறது என்பதை கவனித்து பாரு. உண்மையான அறிகுறி வெறும் ஒரு நிமிட உணர்வில் இல்லை, அதன் பிறகு உன் வாழ்க்கையில் மெதுவாக நடக்கும் மாற்றத்தில்தான் இருக்கிறது. என் தங்கமே, ஆனாலும் நான் உனக்கு ஒரு ஆழமான உண்மையைச் சொல்கிறேன். ஒவ்வொரு வாசனையும் தெய்வ அறிகுறி இல்லை, ஒவ்வொரு தீப ஒளியும் அற்புதம் இல்லை. சில சமயம் அது இயல்பான காரணங்களால் கூட இருக்கலாம். அதனால் கற்பனைக்கு அடிமையாகாதே. ஆன்மீக அனுபவம் என்ற பெயரில் பயமும் மூடநம்பிக்கையும் வளர்க்காதே. தெய்வம் உண்மையாக தொடும் போது அது உன்னை கலக்காது, அது உன்னை சமப்படுத்தும், அது உன்னை அகம்பாவமாக்காது, அது உன்னை மென்மையாக்கும்.
அது உன்னை மற்றவர்களை விட உயர்ந்தவன் என்று உணர வைக்காது, அது உன்னை இன்னும் பணிவாக மாற்றும். இந்த அளவுகோலை நினைவில் வை. அனுபவத்திற்கு பிறகு உன் மனம் அமைதியாக இருந்தால், அன்பு அதிகரித்தால், கோபம் குறைந்தால், நன்றி உணர்வு வந்தால், அது நல்ல அலை. ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி சொல்கிறார், சில வீடுகளில் தீபம் அதிகமாக ஒளிரும் நாட்களில் அந்த வீட்டின் பெண்களின் மனநிலையும் மாறும். ஏன் தெரியுமா? வீட்டு அதிர்வை முதலில் உணர்பவர்கள் பல நேரங்களில் பெண்கள். அம்மா, பாட்டி, சகோதரி, மனைவி. இவர்களின் உள்ளுணர்வு சில சமயம் வீட்டின் ஆற்றலை மிக நுட்பமாக உணரும். அதனால் அவர்கள் திடீரென்று, இன்று வீடு ரொம்ப நல்லா இருக்கு, இன்று மனசு லைட்டா இருக்கு, இன்று பூஜை அறை வேற மாதிரி இருக்கு என்று சொன்னால் அதை லேசாக எடுத்துக்கொள்ளாதே. அந்த உணர்வு பல நேரங்களில் வெறும் உணர்ச்சி அல்ல, வீட்டு அதிர்வின் மென்மையான வாசிப்பு. அதனால் வீட்டின் ஆன்மீக அமைதியை காக்க வீட்டில் பெண்களின் மன அமைதியும் முக்கியம். என் செல்லமே, சிலருக்கு இந்த மர்மமான மனம் ஒரு குறிப்பிட்ட தெய்வ வழிபாட்டுக்கு பிறகு மட்டும் வரும். சிலருக்கு நோன்பு நாளில் வரும், சிலருக்கு கண்ணீர் விட்டு பிரார்த்தனை செய்த இரவில் வரும். இதன் அர்த்தம் என்ன தெரியுமா? அருள் எப்போதும் சடங்கின் அளவை காணாது, உண்மையின் ஆழத்தை காணும். உன் பிரார்த்தனை மனப்பாடம் போல இருந்தால் அது சுவற்றை தொடும். உன் பிரார்த்தனை உயிரோடு இருந்தால் அது ஆகாயத்தை தொடும். அந்த ஆகாயத் தொடுதலின் பதில் சில நேரங்களில் மனமாக வருகிறது, சில நேரங்களில் ஒளியாக வருகிறது, சில நேரங்களில் அடுத்த நாள் உள்ளே ஒரு காரணமில்லா நிம்மதியாக வருகிறது. அதனால் வெளி அறிகுறியை விட உன் உள்ள பதிலை கவனிக்க கற்றுக்கொள். ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி சொல்கிறார், தீப ஒளி அதிகரித்திருக்கும்போது வீட்டில் பழைய சண்டைகளை பேசாமல் இருக்க முயற்சி செய். கோபம் கொண்டு சமைக்காதே, கெட்ட வார்த்தை பேசாதே, குழந்தைகள் முன்னால் அழுகை நிறைந்த ஆற்றலை வீசாதே. ஏனென்றால் ஒளி வந்த இடம் ஒளியாகவே இருக்க வேண்டும், இல்லையெனில் அந்த நுண் அமைதி உடைந்து போகும். சில வீடுகளில் நல்ல அலை வந்து கொண்டு இருக்கும், ஆனால் அங்கேயே ஒரே ஒரு கடுமையான வார்த்தை, ஒரே ஒரு பழைய குற்றச்சாட்டு, ஒரே ஒரு அவமானம் அந்த சூழலை உடைத்து விடும். அதனால் அருள் வந்தால் அதை தக்க வைத்துக்கொள்ளவும் கற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் உண்மையான ஆன்மீக முதிர்ச்சி. என் தங்கமே, மர்மமான வாசனை அல்லது தீப ஒளி அதிகரிப்பு என்பது பல நேரங்களில் உன் வீட்டில் தெய்வீக நினைவூட்டல். இந்த இடத்தை சுத்தமாக வைத்துக்கொள், இந்த மனதை காக்க, இந்த குடும்பத்தில் பிரார்த்தனை அணைய விடாதே, இந்த உறவுகளில் வார்த்தையை கவனித்துக்கொள், இந்த வீட்டில் நன்றி உணர்வை வளர்த்து என்று. அது ஒரு அன்பான எச்சரிக்கை, ஒரு மென்மையான ஆசீர்வாதம், ஒரு அமைதியான அழைப்பு. இதை புரிந்தவர்கள் தங்கள் வீட்டை வெறும் சுவர்கள் கொண்ட இடமாக பார்க்க மாட்டார்கள், உயிருள்ள ஆலயமாக பார்ப்பார்கள். அங்கே தீபம் வெறும் தீ அல்ல, அங்கே மனம் வெறும் வாசனை அல்ல, அங்கே பிரார்த்தனை வெறும் பழக்கம் அல்ல, அங்கே ஒவ்வொரு சிறிய செயலும் ஒரு ஆற்றலை உருவாக்கும். ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி இறுதியாக உன் இதயத்தில் இந்த அருள்மொழியை வைக்கிறார். என் தங்கமே, திடீரென்று பரவும் அந்த புனித மனத்தை பார்த்து பயப்படாதே. அது உன் வீட்டில் இருள் முழுவதும் உரிமை கொண்டாட முடியாது என்று சொல்வது. பிரகாசமாக எரியும் அந்த தீபத்தை பார்த்து வெறும் காட்சி என்று நினைக்காதே. அது உன் பிரார்த்தனை வீணாகவில்லை என்று சொல்வது. அந்த நிமிடத்தில் உன் இதயத்தை திறந்து வை, உன் மனத்தை சுத்தமாக வை, உன் வார்த்தையை மென்மையாக வை, உன் வீட்டை ஒளியாக வை. ஏனென்றால் சில நேரங்களில் பெரிய அருள் பெரிய சத்தத்தோடு வராது, அது ஒரு மனமாக வரும், அது ஒரு சுடராக வரும், அது ஒரு காரணமில்லா அமைதியாக வரும், அது ஒரு சிறிய கண்ணீராக வரும், அது ஒரு மெதுவான நம்பிக்கையாக வரும். அந்த நம்பிக்கையை பிடித்து நில், அந்த ஒளியை மதித்து நில், அந்த மனத்தை நன்றியோடு ஏற்று நில். அப்போது பாரு, உன் வீட்டில் இருந்த கனமான சுமை மெதுவாக கரையும், உன் மனத்தில் இருந்த பயம் மெதுவாக குறையும், உன் குடும்பத்தில் இருந்த பதட்டம் மெதுவாக அமைதியாகும், உன் வாழ்க்கையில் இருந்த இருள் மெதுவாக வழி விடும். ஏனென்றால் அருள் வந்தால் அது முதலில் சத்தமாக அறிவிக்காது, அது முதலில் உணர்த்தும், பிறகு அமைதியாக மாற்றும், பிறகு முழுமையாக காக்கும். அந்த காப்பு உன் வீட்டை சுற்றட்டும், அந்த ஒளி உன் இதயத்தில் நிலைத்திருக்கட்டும், அந்த புனித மனம் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளையும் நம்பிக்கையால் நிரப்பட்டும். நீ காக்கப்படுகிறாய், நீ அழைக்கப்படுகிறாய், நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாய். உன் வீட்டில் ஒளி அதிகரித்தால் உன் வாழ்க்கையிலும் ஒளி அதிகரிக்கத் தொடங்கிவிட்டது என்று நம்பிக்கையுடன் நட. அந்த நம்பிக்கையே அடுத்த அருளின் கதவை திறக்கும்.
என் தங்கமே, சில நேரங்களில் இந்த மாதிரியான மர்மமான வாசனையும் தீப ஒளியின் பிரகாசமும் ஒரு தனிப்பட்ட செய்தியை உன் ஆன்மாவுக்குள் கொண்டு வருகிறது. அது வெறும் வீட்டுக்கான அறிகுறி மட்டுமல்ல, உன் உள்ளத்தின் மறைந்த அறைகளுக்கான அழைப்பு. நீண்ட நாட்களாக உன் மனதில் சொல்லாமல் வைத்த துக்கங்கள், வெளியில் சிரித்து கொண்டு உள்ளே தாங்கிய காயங்கள், யாருக்கும் தெரியாமல் அமைதியாக சுமந்த பயங்கள், இவை அனைத்தும் ஒருநாள் ஒரு புனித அலைக்கு முன் மெதுவாக உருகத் தொடங்கும். அப்போது வெளியில் எந்த மாற்றமும் இல்லாமல் இருந்தாலும் உன் உள்ளே ஏதோ கரைந்து கொண்டிருக்கிறது போல இருக்கும். இதுதான் சிலருக்கு அந்த நறுமணத்தின் உண்மையான அர்த்தம். உன் இதயத்தின் கதவுகள் திறக்கப்படுகின்றன. நீ நீண்ட நாட்களாக அடைத்து வைத்த உணர்வுகள் வெளிச்சம் காணத் தொடங்குகின்றன. இது ஒரு குணமடைதலின் தொடக்கம். ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி சொல்கிறார், தீபம் அதிகமாக ஒளிரும் நாட்களில் உன் மனம் அலைபாய்ந்தாலும் அதற்குள் ஒரு மறை அமைதி இருக்கும். வெளியில் வேலைகள் இருந்தாலும் உள்ளே ஏதோ அமைதியா இரு என்று சொல்லும் இந்த மென்மையான குரல் தான் அருள் குரல். அது சத்தமாக வராது, கட்டாயப்படுத்தாது, பயமுறுத்தாது. அது அழைக்கும், அது வழிநடத்தும், அது நினைவூட்டும். நீ தனியாக இல்ல, நீ உடைந்து போகவில்லை, நீ இன்னும் தாங்கிக் கொண்டிருக்கிறாய், உனக்கு மேலே கண் இருக்கு என்று. அதனால் என் செல்லமே, அப்படி ஒரு நாள் வந்தால் அந்த நாளை சாதாரண நாளாக வீணடிக்காதே. அன்றைய வார்த்தைகள் மென்மையாக இருக்கட்டும், அன்றைய சிந்தனைகள் தூய்மையாக இருக்கட்டும், அன்றைய செயல் நன்றியால் நிரம்பியதாக இருக்கட்டும். ஏனென்றால் சில நாட்கள் வாழ்க்கையில் சாதாரணமாக தோன்றினாலும் அவை விதியை மெதுவாக மாற்றும் புனித நாட்கள். என் தங்கமே, சில வீடுகளில் இந்த மர்மமான மனம் வந்த பிறகு பழைய புகைப்படங்கள், பழைய நினைவுகள், மறந்துபோன தெய்வப் பொருட்கள், பழைய பிரார்த்தனை புத்தகங்கள் திடீரென்று கண்களில் படும். இது ஏன் தெரியுமா? உன் வீடு உனக்கு நினைவூட்டுகிறது, நீங்கள் ஒரு காலத்தில் இந்த வீட்டில் நம்பிக்கையோடு இருந்தீர்கள். இந்த வீட்டில் ஒரு காலத்தில் தீபம் அணையாமல் இருந்தது. இந்த வீட்டில் ஒரு காலத்தில் அன்பு, சிரிப்பு இருந்தது. அந்த அலை மீண்டும் வர வேண்டும் என்று. சில சமயம் தெய்வ அறிகுறி என்பது வெளியில் புதியதை தருவதற்கு முன் நீ மறந்துபோன பழைய புனிதத்தை நினைவூட்டும். ஏனென்றால் நீ புதிதாக ஆசீர்வாதம் தேடுகிறாய், ஆனால் உன் வீட்டில் ஏற்கனவே இருந்த அருளை நீ கவனிக்காமல் விட்டிருக்கலாம். அந்த நறுமணம் அந்த மறந்த அருளை மீண்டும் உயிர்ப்பிக்கும். ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி சொல்கிறார், தீபம் பிரகாசமாக எரியும் போது உன் மனதில் திடீரென்று யாரோ ஒருவரை மன்னிக்க வேண்டும் என்ற உணர்வு வரலாம். நீண்ட நாட்களாக பிடித்து வைத்த கோபம் கொஞ்சம் தளரும். என்னால இப்படி எவ்வளவு நாள் சுமக்க முடியும் என்று உன் உள்ளம் கேட்கும். இதுவும் ஒரு அருள் செயல். ஏனென்றால் தெய்வ ஒளி அதிகரிக்கும் போது அது வெறும் வீட்டை மட்டுமல்ல, இதயத்தின் இருண்ட மூலைகளையும் தொடும். அங்கே பிடித்து கொண்டிருந்த பழைய விஷங்கள் மெதுவாக கரையத் தொடங்கும். மன்னிப்பு என்றால் தவறை சரி என்று சொல்லுவது அல்ல, அந்த காயம் உன் உயிரை தொடர்ந்து விஷமாக்க விடாமல் அதை தாயருளிடம் ஒப்படைப்பது. இதை செய்தவனின் மனம் இலகுவாகும். தீப ஒளி வெளியில் மட்டும் அல்ல, உள்ளேயும் எரியத் தொடங்கும். என் செல்லமே, சிலருக்கு இந்த அனுபவங்கள் வரும் நேரத்தில் வீட்டில் குழந்தைகள் திடீரென்று அதிகமாக சிரிப்பார்கள். நீண்ட நாட்களாக அழுது கொண்டிருந்த குழந்தை அமைதியாகிவிடும். தூங்காமல் இருந்த பிள்ளை ஆழமாக உறங்கத் தொடங்கும். சிலர் இதை சாதாரணமாக பார்க்கலாம், ஆனால் ஆன்மீகமாக உணர்பவர்கள் அறிந்திருக்கிறார்கள். குழந்தைகள் வீட்டின் ஆற்றலை மிக விரைவாக உணர்பவர்கள். பெரியவர்கள் சிந்தனையால் மூடப்பட்டிருப்பார்கள், குழந்தைகள் தூய்மையான அலைகளால் உணர்வார்கள். அதனால் வீடு சுத்தமடையும் போது முதலில் குழந்தைகளின் நடத்தை மாறலாம். வீட்டில் பிரார்த்தனை பலம் பெறும் போது முதலில் குழந்தைகளின் கண்களில் அமைதி தெரியும். இந்த சின்ன மாற்றங்களை அலட்சியமாக விடாதே, அவை வீட்டின் உள்ளார்ந்த சுத்தத்தின் அழகான சாட்சிகள். ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி சொல்கிறார், சில நேரங்களில் இந்த மர்மமான மனம் வந்து கொண்டிருக்கும் வீட்டில் திடீரென்று சுத்தம் செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் வரும். பூஜை அறையை ஒழுங்குபடுத்த வேண்டும், பழைய உடைந்த பொருட்களை வெளியே போட வேண்டும், பழைய காகிதங்களை எரிக்க வேண்டும், தேவையில்லாத குப்பைகளை அகற்ற வேண்டும். இது வெறும் வீட்டை அழகுபடுத்தும் மனநிலை அல்ல. உன் உள்ள ஆற்றல் சுத்தப்படும்போது வெளிப்புற இடமும் சுத்தமாக வேண்டும் என்று உயிர் விரும்பும். அங்கேயே ஒரு ரகசியம் இருக்கு. வீட்டில் உடைந்த பொருட்கள், பயம் நிறைந்த வார்த்தைகள், குப்பை நிறைந்த மூலைகள்,
காற்றே செல்லாத இருண்ட இடங்கள், இவை அனைத்தும் கனமான அலைகளை பிடித்து கொள்ளும். அதனால் அருள் வந்த அறிகுறி தெரிந்தவுடன் வீடு சுத்தம் செய்வது ஒரு ஆன்மீக செயல். தரையை துடைப்பது மட்டுமல்ல, அந்த இடத்தின் நினைவுகளையும் சுத்தப்படுத்துவது. என் தங்கமே, தீபம் அதிகமாக ஒளிரும் நாட்களில் நீ திடீரென்று உன் குரலில் மாற்றம் உணரலாம். பிரார்த்தனை செய்யும் போது குரல் நெகிழலாம். சாதாரணமாக சொல்லும் மந்திரம் கூட அந்த நாளில் ஆழமாக தோன்றலாம். ஏன் தெரியுமா? அருள் ஒளி வெளியில் எரியும் போது உன் உள்ள குரலும் அதனுடன் இசைக்கிறது. அதனால் அந்த நேரத்தில் உன் வேண்டுதல் மிகவும் சக்திவாய்ந்ததாக இருக்கலாம். உன் மனம் சிதறாமல் இருந்தால் அந்த நாளில் சொன்ன நல்ல வார்த்தைகள் உன் வாழ்க்கையில் விதையாக பதியும். அதனால் அந்த நேரத்தில் யாரையும் சபிக்காதே, உன்னை தாழ்த்தி பேசாதே, என்னால முடியாது என்று சொல்லாதே. அதற்கு பதிலாக என் வீடு காக்கப்படட்டும், என் மனம் ஒளியாகட்டும், என் உடல் குணமடையட்டும், என் குடும்பம் அமைதியாகட்டும் என்று சொல். தீப ஒளி அதிகரிக்கும் தருணத்தில் உன் வார்த்தைகள் ஆற்றலாக மாறும். ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி சொல்கிறார், சில நேரங்களில் இந்த மர்மமான மனம் ஒரு எச்சரிக்கையாகவும் இருக்கலாம். பயமுறுத்த அல்ல, விழிக்க வைக்க. உதாரணமாக, நீண்ட நாட்களாக நீ பிரார்த்தனை தள்ளி போட்டு இருக்கலாம். பூஜை அறை மூடப்பட்டிருக்கலாம். வீட்டு சூழல் வார்த்தைகளால் கனமாகி இருக்கலாம். அந்த நேரத்தில் திடீரென்று ஒரு புனித மனம் வந்து உன் கவனத்தை ஈர்க்கும். நிறுத்து, திரும்பிப்பார், உன் வீட்டின் ஒளியை மறக்காதே என்று. இதை அருள் எச்சரிக்கை என்று சொல்வார்கள். அது தண்டனை அல்ல, அது அழைப்பு. தாயின் குரல், குழந்தையே, நீ வழி தவறிப்போகாதே என்று மெதுவாக இழுக்கும் கரம். இந்த எச்சரிக்கையை ஏற்றுக்கொண்டவர்கள் தங்கள் வாழ்க்கையை நேரத்தில் திருப்பிக் கொள்வார்கள். என் செல்லமே, சில சமயம் அந்த மனம் ஒரே ஒரு அறையில் மட்டுமே வரும். குறிப்பாக நீ அடிக்கடி அழும் இடத்தில், அல்லது நீ அமைதியாக அமர்ந்து சிந்திக்கும் மூலையில். இதன் அர்த்தம் மிகவும் நெகிழ்ச்சியானது. அந்த இடத்தில் உன் கண்ணீர் பதிந்திருக்கிறது. அந்த இடத்தில் உன் மௌன பிரார்த்தனை நிறைந்திருக்கிறது. அங்கேயே அருள் முதலில் பதில் சொல்கிறது. எல்லோருக்கும் தெரியாத உன் தனி வேதனை இருக்கும் இடம், அங்கேயே முதலில் மனம் வருகிறது. இதை விட ஆழமான அருள் அறிகுறி என்ன இருக்க முடியும்? உலகம் உன் சிரிப்பை மட்டும் பார்த்திருக்கலாம், ஆனால் தெய்வம் உன் அமைதியான அழுகையையும் பார்த்திருக்கிறது. அந்த மனம் சொல்வது இதுதான், நான் பார்த்தேன், நான் கேள்விப்பட்டேன், நான் அருகில் இருக்கிறேன். ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி சொல்கிறார், தீப ஒளி அதிகரிக்கும் போது சிலருக்கு உடலில் லேசான நடுக்கம், கண்ணில் தண்ணீர், மார்பில் மென்மையான வெப்பம், அல்லது காரணமில்லாத அமைதி இவை வரலாம். இது எல்லாம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதம். யாருக்கும் ஒன்றை கட்டாயமாக பொருத்த வேண்டாம். ஆன்மீக அனுபவம் மிகவும் தனிப்பட்டது. அதனால் மற்றவரின் அனுபவத்தோடு உன்னை ஒப்பிடாதே. யாருக்கோ மனம் வந்தது, யாருக்கோ கனவு வந்தது, யாருக்கோ ஜோதி தெரிந்தது, உனக்கு அப்படியே வரவேண்டும் என்று நினைக்காதே. உன் பாதைக்கு உன் மொழி இருக்கும். உன் தெய்வம் உன்னை தொடும் வழி உனக்கென தனி. அதை மதித்து காத்துக்கொள். அமைதியாக பதிவு செய், நன்றியுடன் ஏற்று. என் தங்கமே, இத்தகைய நேரங்களில் வீட்டில் தண்ணீரின் அதிர்வையும் கவனிக்கலாம். சிலருக்கு அந்த நாளில் தண்ணீர் குடிக்க மனம் வரும். குளித்த பிறகு மனம் இலகுவாகும். வீடு துடைத்தவுடன் சூழல் மாறிவிடும். ஏன் தெரியுமா? தண்ணீர் நினைவுகளை ஏற்று செல்லும். அது வெறும் உடலை சுத்தப்படுத்தாது, பல நேரங்களில் சூழலின் கனத்தையும் தளர்த்தும். அதனால் மர்மமான மனம் வந்த நாட்களில் வீட்டை தண்ணீரால் சுத்தம் செய்வது, சிறிது கற்பூரம் அல்லது மஞ்சள் கலந்த நீரால் வாசலை துடைப்பது, பூஜை அறையில் சுத்தமான பாத்திரத்தில் தண்ணீர் வைப்பது, இவை அனைத்தும் உன் வீட்டின் அதிர்வை நிலைநிறுத்த உதவும் மென்மையான வழிகள். இவை மூடநம்பிக்கை அல்ல, விழிப்புணர்வுடன் செய்யும் சின்ன பராமரிப்பு. ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி சொல்கிறார், சிலருக்கு இந்த அனுபவம் வரும்போது உடனே எல்லோரிடமும் சொல்ல வேண்டும் போல இருக்கும். ஆனால் எல்லா புனித அனுபவங்களையும் உடனே பகிர வேண்டியதில்லை. சில விஷயங்கள் முதலில் உள்ளத்தில் வேரூன்றட்டும். உடனே வெளியில் சொன்னால் சிலர் நம்ப மாட்டார்கள், சிலர் கிண்டல் செய்வார்கள், சிலர் பயம் விதைப்பார்கள், சிலர் தேவையில்லாத விளக்கம் தருவார்கள். அப்போ உன் தூய அனுபவம் குழப்பமாகி விடும். அதனால் முதலில் அதை உன் இதயத்தில் வைத்துக்கொள். அமைதியாக கவனித்து பாரு. அதன் பிறகு வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வருகிறதா, மனம் தெளிவாகிறதா, வீடு அமைதியாகிறதா, பிரார்த்தனை ஆழமாவதா, இவை தெரிந்த பிறகு தான் அந்த அனுபவம் உனக்கென்ன அர்த்தம் என்று உணர முடியும்.
என் செல்லமே, இந்த மாதிரியான மனம் அல்லது தீப ஒளி உன் வீட்டில் மீண்டும் மீண்டும் வந்தால் அதை ஒரு புனித ஒழுக்கமாக மாற்று. தினமும் ஒரே நேரத்தில் தீபம் ஏற்று. வீட்டில் குறைந்தது சில நிமிடங்கள் அமைதி நிலைநிறுத்து. சண்டையை அந்த நேரத்தில் நிறுத்து. கைபேசியை தள்ளி வை. ஒரு நல்ல வார்த்தையை வீட்டில் ஒலிக்கச் செய். ஒரு சிறிய ஸ்லோகம், ஒரு மெல்லிய நாமஸ்மரணம், அல்லது வெறும் அமைதியான நன்றி. இந்த ஒழுக்கம் வந்துவிட்டால் வெளியில் கிடைத்த அறிகுறி உன் வாழ்க்கையின் நிலையான ஒளியாக மாறும். இல்லையெனில் அது ஒரு அழகான தருணமாக வந்து போய்விடும். அருள் தருணத்தை அருள் வழக்கமாக மாற்றுவதே பக்தியின் ஞானம். ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிதிகா தேவி சொல்கிறார், என் தங்கமே, உன் வீட்டில் திடீரென்று பரவும் அந்த மர்மமான நறுமணம் உன் வாழ்க்கையின் இன்னும் அணையாத நம்பிக்கையின் வாசனை. உன் தீபத்தில் அதிகரிக்கும் அந்த ஒளி உன் இதயத்தில் இன்னும் எரிந்து கொண்டிருக்கும் பிரார்த்தனையின் சாட்சி. அதை பார்த்து மகிழ்ந்துவிட்டு மறந்துவிடாதே, அதை வாழ்வாக மாற்று. உன் வீட்டை மென்மையாக்கு. உன் வார்த்தையை சுத்தப்படுத்து. உன் உணவை நன்றியுடன் சமை. உன் உறவுகளை மதித்து பேணு. உன் பூஜை அறையை உயிரோடு வைத்திரு. உன் மனம் தளர்ந்தாலும் தீபத்தை அணைய விடாதே. ஏனென்றால் பல நேரங்களில் மனிதன் தீபம் ஏற்றுகிறான் என்று நினைக்கிறான், ஆனால் உண்மையில் தீபமே மனிதனின் உள்ள ஒளியை மீண்டும் ஏற்றுகிறது. என் தங்கமே, இப்போது இந்த அருள்மொழியை உன் உள்ளத்தில் வைத்துக்கொள். மர்மமான வாசனை வந்தால் உன் கண்ணீரை துடைத்து நன்றி சொல். தீப ஒளி அதிகரித்தால் உன் மனக்குழப்பத்தை மெதுவாக இறக்கி அமைதியாக அமர். அந்த நேரத்தில் பயம் பேச விடாதே, நம்பிக்கை பேசட்டும். அந்த நேரத்தில் பழைய காயம் எழ விடாதே, மன்னிப்பு மலரட்டும். அந்த நேரத்தில் குறை சொல்லாதே, ஆசீர்வாதம் சொல். அந்த நேரத்தில் இருளை நினைக்காதே, ஒளியை நினை. அப்போது நீ புரிந்து கொள்வாய், அருள் சில சமயம் கோயிலில் மட்டுமல்ல, உன் வீட்டின் மூலையில் வரும் ஒரு மனத்தில் இருக்கிறது. உன் சிறிய தீபத்தின் சுடரில் இருக்கிறது. உன் அமைதியான மூச்சில் இருக்கிறது. உன் இதயத்தின் நடுக்கத்தில் இருக்கிறது. நீ அதை உணரத் தொடங்கியவுடன் உன் வாழ்க்கை இனி சாதாரணமாக இருக்காது. ஒவ்வொரு நாளும் ஒரு அர்த்தம் பெறும். ஒவ்வொரு பிரார்த்தனையும் ஒரு அலை ஆகும். ஒவ்வொரு தீபமும் ஒரு காவலன் ஆகும். ஒவ்வொரு நறுமணமும் ஒரு தெய்வீக நினைவூட்டல் ஆகும். நீ காக்கப்படுகிறாய். உன் வீடு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. உன் உள்ளம் இன்னும் அணையவில்லை. அந்த ஒளியை காப்பாற்று. அந்த மனத்தை நன்றியால் வரவேற்று. பிறகு பாரு, உன் வாழ்க்கை முழுவதும் மெதுவாக ஒரு ஆலய அமைதியாக மாறும். என் தங்கமே, சில நேரங்களில் எந்த காரணமும் இல்லாமல் வீட்டில் ஒரு இனிய வாசனை பரவுவது போல தோன்றும். பூவின் மனம் போல, சந்தனத்தின் மென்மை போல, கற்பூரத்தின் புனித நறுமணம் போல, அல்லது திடீரென்று தீபத்தின் ஒளி வழக்கத்தை விட பிரகாசமாக உயிருடன் ஆடியபடி தெரியும். இதை சாதாரண கண்கள் ஒரு சின்ன விஷயமாக பார்க்கலாம், ஆனால் ஆன்மீக இதயம் கொண்டவர்களுக்கு இது ஒரு ஆழமான அறிகுறி, ஒரு அழைப்பு, ஒரு நினைவூட்டல், ஒரு தெய்வீக தொடுதல். ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிதிகா தேவி சொல்கிறார், மர்மமான வாசனை அல்லது தீப ஒளி அதிகரிப்பு என்பது பல நேரங்களில் வெறும் சம்பவம் அல்ல, அது உன் வீட்டின் ஆற்றல் மாறுகிறது. உன் வாழ்க்கையின் அதிர்வு மாறுகிறது. உன் ஆன்மா ஏதோ ஒரு புனித அலைவுடன் இணைகிறது என்பதற்கான அமைதியான செய்தி. என் செல்லமே, முதலில் அந்த வாசனை பற்றி பேசுவோம். எங்கும் பூ இல்லை, யாரும் வாசனை திரவியம் பயன்படுத்தவில்லை, கற்பூரம் ஏற்றவில்லை. ஆனாலும் ஒரு புனித மனம் திடீரென்று வந்து உன் மனதை தொட்டால் அது பல நேரங்களில் உன் வீட்டின் உள்ளே தங்கியிருந்த கனமான அலைகள் மெதுவாக வெளியேறுகிறது என்பதற்கான அடையாளமாக கருதப்படுகிறது. ஏனென்றால் நறுமணம் என்பது ஆன்மீகத்தில் சுத்தத்தின் மொழி. வெளியில் பார்க்க முடியாத மாற்றம் மனமாக உணரப்படலாம். சில வீடுகளில் நீண்ட நாட்களாக இருந்த சோர்வு, சொல்ல முடியாத மன அழுத்தம், தேவையில்லாத சண்டைகள், அமைதி இல்லாத இரவுகள், இவை அனைத்தும் மெதுவாக விலகும் போது அந்த இடம் ஒரு இலகுவான அதிர்வை வெளிப்படுத்தும். அதுதான் சிலருக்கு மர்மமான வாசனையாக தெரியும். அது வெறும் காற்றின் மாற்றம் அல்ல, அந்த இடம் சுத்தமடைகிறது என்பதற்கான உள்சின்னம். ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிதிகா தேவி சொல்கிறார், சில நேரங்களில் அந்த வாசனை உன் அருகில் மட்டும் வரும், மற்றவர்களுக்கு தெரியாமல் உனக்கு மட்டும் தெரியும். இதன் அர்த்தம் என்ன தெரியுமா? உன் உள்ளுணர்வு திறக்கத் தொடங்குகிறது. எல்லோருக்கும் ஒரே நேரத்தில் ஒரே அறிகுறி கிடைக்காது. சிலருக்கு ஒளி, சிலருக்கு கனவு, சிலருக்கு உள்ள குரல்,
சிலருக்கு மனம், உன் ஆன்மா எந்த வழியில் தெய்வீகத்தை உணரத் தயாராக இருக்கிறதோ அந்த வழியில்தான் அருள் உன்னை தொடும். அதனால் இந்த அனுபவத்தை அலட்சியமாக தள்ளாதே, அதே நேரத்தில் பயமாகவும் பார்க்காதே. மர்மம் என்றால் அவசியம் ஆபத்து இல்லை. பல நேரங்களில் அது அருள் பேசும் மெல்லிய மொழி, அமைதியான அழைப்பு, நான் இருக்கிறேன் என்று தெய்வம் உன் இதயத்துக்கு கொடுக்கும் அறிகுறி. என் தங்கமே, தீப ஒளி பற்றி கேள். சில நாட்களில் நீ வழக்கம் போல் தீபம் ஏற்றுவாய். ஆனால் அந்த தீபம் இன்று வேற மாதிரி இருக்கும். ஜோதி நீளமாக இருக்கும், சுடர் அமைதியாக இருந்தும் மிக தெளிவாக இருக்கும். சில சமயம் தீபம் துழுவது போல இருக்கும். சில சமயம் இரண்டு சுடர்கள் ஒன்றாக இணைந்தது போல தோன்றும். சில நேரங்களில் தீபத்தை பார்த்தவுடன் உன் மனம் திடீரென்று அமைதியாகிவிடும். ஏன் தெரியுமா? தீபம் என்பது வெறும் தீ அல்ல, அது ஆற்றலை வெளிப்படுத்தும் உயிருள்ள சின்னம். வீட்டின் சூழல், மனநிலை, பிரார்த்தனையின் ஆழம், அந்த நாளின் அதிர்வு எல்லாமும் அதில் பிரதிபலிக்கலாம். அதனால் தீபம் திடீரென்று பிரகாசமாக இருந்தால் அது பல நேரங்களில் உன் பிரார்த்தனை வெறும் வார்த்தை இல்லாமல் ஆழமாக பதிந்திருக்கிறது என்பதற்கான அறிகுறியாக கொள்ளப்படுகிறது. ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி சொல்கிறார், சிலருக்கு தீப ஒளி அதிகரிக்கும் நேரம் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வருவதற்கு முன் ஏற்படும். நீண்ட நாள் தடைப்பட்ட காரியம் நகரும் முன், மனதை சோர்வடைய செய்த பிரச்சனைக்கு மெதுவான தீர்வு வருவதற்கு முன், குடும்பத்தில் நல்ல செய்தி நுழைவதற்கு முன், சில சமயம் எதிர்பாராத காப்பு வருவதற்கு முன் அந்த ஒளி உனக்கு முன்கூட்டியே சொல்லும், இருள் முழுவதும் முடிவாகவில்லை, ஒளி உள்ளே நுழையத் தொடங்கிவிட்டது என்று. இதை உணரக்கூடிய இதயம் கொண்டவர்கள் அந்த நாளிலிருந்து தங்கள் சிந்தனையையும் சுத்தப்படுத்தத் தொடங்க வேண்டும். ஏனென்றால் அருள் வாசல் திறக்கும் நேரத்தில் மனம் இன்னும் பழைய பயத்தில் இருந்தால் அந்த ஒளியின் பலம் தாமதமாகத் தோன்றும். என் செல்லமே, சிலர் இந்த மர்மமான வாசனையை உடனே பெரிய அதிசயமாக்கிக் கொள்கிறார்கள். சிலர் அதையே பயமாக்கிக் கொள்கிறார்கள். இரண்டும் சரியான பாதை அல்ல. ஆன்மீக அனுபவம் வந்தால் முதலில் அமைதியாக இருக்க வேண்டும். அது உண்மையா? மீண்டும் வருகிறதா? அந்த நேரத்தில் உன் மனநிலை என்ன? வீட்டின் சூழல் எப்படி? நீ பிரார்த்தனை செய்த உடனேயா? ஏதாவது கனவுக்கு பிறகா? இவை எல்லாம் கவனிக்க வேண்டும். ஏனென்றால் தெய்வ அறிகுறி என்பது சத்தமாக கத்தாது, அது மெதுவாக தொடர்ந்து தன்னை உணர்த்தும். ஒரு நாள் வந்துவிட்டு போன அனுபவம் பல அர்த்தம் தரலாம். ஆனால் மீண்டும் மீண்டும் ஒரு குறிப்பிட்ட பிரார்த்தனைக்கு பிறகு, ஒரு குறிப்பிட்ட நேரத்தில், ஒரு குறிப்பிட்ட இடத்தில் அந்த மனம் அல்லது ஒளி வந்தால் அது ஒரு ஆழமான தொடர்பை காட்டும். ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி சொல்கிறார், மர்மமான வாசனை வந்த இடத்தை கவனித்து பாரு. அது பூஜை அறையில்தானா? வாசற்படிதானா? படுக்கையறையில்தானா? சமையலறையில்தானா? ஏனென்றால் இடத்துக்கும் அர்த்தம் உண்டு. பூஜை அறையில் நறுமணம் வந்தால் அது அங்கு பிரார்த்தனை சக்தி அதிகரித்திருக்கிறது என்று பலர் உணர்வார்கள். வாசற்படியில் வந்தால் வீட்டுக்குள் நுழையும் ஆற்றல் மாறுகிறது, ஒரு காப்பு வளையம் வலுப்படுகிறது. படுக்கையறையில் வந்தால் நீண்ட நாட்களாக இருந்த மனச்சோர்வு அல்லது கெட்ட கனவு அலைகள் குறைகிறது என்று சிலர் கருதுவார்கள். சமையலறையில் வந்தால் அந்த வீட்டின் அன்னபூரணி சக்தி வலுப்பெறுகிறது, உணவு வழியாக அமைதி நுழைகிறது. இவை அனைத்தும் நிரூபிக்க முடியாத ஆன்மீக அனுபவங்கள், ஆனால் உணர முடியும், குறிப்பாக மனம் சுத்தமாக இருக்கும் போது. என் தங்கமே, தீப ஒளி அதிகரித்தால் அதையும் நிதானமாக கவனிக்க வேண்டும். காற்று இல்லாமல் இருந்தும் தீபம் அமைதியாக நீளமாக எரிந்தால் அது மன நிலைத்தன்மை